அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சத்தம் உயர்த்தி தேங்க்யூலோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூலோ, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபை தான், உங்கள் பிரசன்னம் தான், உங்கள் தயவு தான். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசையா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல உயர்த்தி கர்த்தரை முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். நீங்கள் எவ்வளவு நன்றி சொல்லணுமோ அவ்வளவு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அப்படியே சொல்லுங்க. இது நாள் வரையும் கர்த்தர் பாதுகாத்தீரே, துணையாளராய் வந்தீரே, உதவியாளராய் வந்தீரே, ஆண்டவரே தகப்பனை போல சுமந்தீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தம் உயர்ந்து வரட்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுங்க. என் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த பலத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, அவர் தான் என் துணை, அவர் தான் என் இரட்சகர். பாடலை பாட போகிறோம். நல்ல கரம் உயர்த்தி பாடி அவரை ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. மறுபடியும் பாடுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு
செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை. யெசையா சொல்லுங்க. ஏதுமில்லை, ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, முழு பலத்தோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நல்ல கை உயர்த்தி ஆராதிங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. யெசையா, கரம் உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. சொல்லலாமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. யெசையா, முழு பலத்தோடு உங்களை தான் நம்ப வேண்டாடி. யெசையா, நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். ஒரு உரிமையோடு சொல்லுங்க. எனக்கு ஆண்டவரே துணை அவரே. யெசையா, ஏதுமில்லை, எந்த ஆமென், துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. உள்ளத்திலிருந்து ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையா
நம்புவே தேவனே நம்புவே இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ஹalleluya 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 சத்தம் உயர்த்தி என் தேவனை நோக்கி ரட்சகரே ஹalleluya ரெண்டு கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கு ஆராதிக்க பார்ப்போம் ஹalleluya 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 ஆராதனை உமக்கே இயேசையா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல உயர்த்தி என் தேவன் பெரியவர் ஓ இஸ்ரவேலி தேவன் பெரியவர் உமக்கே ஆராதனை உமக்கே கரம் உயர்த்தி நல்ல சத்த உயர்த்தி ஆராதனை உன்னதரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே எங்கள் மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே எங்கள் கணத்திற்கு பாத்திரர் உமக்கே ஹalleluya 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 இயேசுயா மகா பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த நாள் வரை எங்களை வழிநடத்தின தேவன் இனியும் நீர் எங்களை நடத்தி எங்களை அழைத்து கொண்டு போவதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 2வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் அநேக விசேஷங்களை அவர்களுக்கு ஓமைகளாக போதித்தார். போதிக்கிற போது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விழுந்தது, பட்சித்து போட்டது, விழுந்தது, முளைத்தது, தீந்து போய் போயிற்று. விழுந்தது, வளர்ந்து நெருக்கி போட்டது, நல்ல நிலத்தில் விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
தெரிந்த பகுதி தான், நல்ல அறிந்த பகுதி. அநேக நாட்கள் நாம் ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே கேட்குற வார்த்தைகள் 30ஆக 60ஆக 100ஆக என் வாழ்க்கையில் பலன் தரணும். அப்படியெல்லாம் நம்ம பல விதங்களில் இந்த காரியத்தை நம்ம ஜெபித்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு விதை அல்ல, நிலமே முக்கியம். மீண்டும் சொல்லுகிறேன், விதை அல்ல, நிலமே முக்கியம். எகைன் மீண்டும் சொல்லுகிறேன், விதை அல்ல, நிலமே முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உவமைகளாக ஆண்டவர் சீஷர்களிடத்தில் ஜனங்களிடத்தில் அவர் பேசினார் அப்படின்னு வாசிக்கிறோம். பொதுவாகவே இந்த உவமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புரியாத, ஒரு அறியாத, தெளிவு பெற முடியாத ஒரு காரியத்தை ஒருவருக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில், தெரிந்து கொள்ளும் விதத்தில், அறிந்து கொள்ளும் விதத்தில் பேசப்படுகிற, சற்று விளக்கி சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் உவமைகளாக பேசுவது. இதுதான் எல்லாருமே சொல்கிற கருத்து. உதாரணத்துக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், ஒரு திரையை நீக்குதலை போல ஒரு அனுபவம் உவமை பேசுவது என்பது. அதாவது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நைட்டு வீட்டில் படுத்திருக்கும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த லைட்டு போட்டிருக்க அந்த வெளிச்சம், அல்லது தெருவில் இருக்கிற அந்த விளக்கினுடைய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது வீடெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டாலும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோன்னா, என்னப்பா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்க்ரீனை, ஜன்னல் இருக்கிற ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வராது. ஆனால் அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது அந்த ஸ்க்ரீனை என்ன செய்வாங்கன்னா விலக்கி விட்டுருவாங்க. சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது. அதுதான் உவமை. உதாரணத்துக்கு, எதை நாம் புரிந்து கொள்வதற்கு தகுந்தபடி, அறிந்து கொள்வதற்கு தகுந்தபடி சிலவற்றை ஆண்டவர் இன்னும் மூடி வைத்திருக்கிறார், சிலவற்றை தேவன் நாம் அறிந்து கொள்வதற்கு திறந்து வைத்திருக்கிறார். ஏன்னா இதுக்கு விட நான் விளக்கி இன்னும் சொல்ல முடியாது. ஸோ ஆண்டவர் வேதத்தில் நிறைய பகுதிகள் உவமைகளாக ஆண்டவர் பேசியிருக்கிறத நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். நிறைய இடங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய பகுதிகளில் ஆண்டவர் உவமைகளாக கத்த சொல்லியிருப்பார். இந்த உவமைகள் எதற்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். லூக்கா அதே 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ கண்டு காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு சிலருக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக உவமைகளாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியுதா? உவமைகள் என்பது என்னன்னா, ஒரு புரியாத, ஒரு அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை ஒரு திரையை நீக்குவதைப் போல ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை நமக்கு தந்து நமக்கு காட்டி கொடுப்பதற்கு ஆண்டவர் உவமைகளாக பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விதை என்பது கர்த்தருடைய வசனம். உங்களுக்கு தெரியும், அங்கே சீஷர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு அருளப்பட்டிருக்குப்பா, உங்களுக்கு அது ரகசியம் அல்ல, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கி காலையில் அந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ஒரு பகுதி என்னது, விதைக்க ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த புறப்பட்ட நேரத்தில் விதை என்ன செய்தான், சில விதைகள் வழியருகே விழுந்தன, சில விதைகள் எங்கே விழுந்தன அப்படின்னா கற்பாறையில் விழுந்தன, சில விதைகள் எங்கே விழுந்தது அப்படின்னா முச்செடியில் விழுந்தது, சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது. இதுதான் கண்டென்ட். ஆனால் என்ன அப்படின்னா, இதை நம்ம விளக்கி காட்டினோம், புரிந்து கொண்டால், அப்போ நல்ல விதை என்பது கர்த்தருடைய வசனம், விதைக்கிறவர் தேவன், சரியா? நிலம் அப்படின்னா எது அப்படின்னா நாம தான் நிலம். இப்போ செய்தியுடைய தலைப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். விதை அல்ல, நிலமே முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் சரி, ஆண்டவர் ஒரு மனிதனை பெருக்கத்துக்குள் கொண்டு வர விரும்பினாலும் சரி,
ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்வுக்குள்ளே ஏற்படுத்த விரும்பினாலும் சரி, ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் யார் விரும்பலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால், நிலம் என்னன்னா ஏற்றுக்கொள்ள முடியலை. அங்கே பாருங்க, யாராவது நல்ல விதைகளை கொண்டு போய் வழியருக விதைப்பாங்களா? யோசித்து பாருங்க. நம்ம விதையை எடுத்துகிட்டு போகிறோம் கையில், ஒரு 2-3 கீழே விழுந்துருச்சுன்னா என்ன தெரியுமா செய்வோம்? கீழே உட்காந்து அதை எடுப்போம். ஏன் எடுப்போம் அப்படின்னா, இந்த விதை வழியருகே விழுந்தா ஏதாவது ஆகாயத்து பட்சிகளோ அது மற்றதோ சாப்பிட்டு போயிடும், அந்த விதை வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம என்ன செய்வோம்னா, கீழே குனிஞ்சு அந்த விதையை நம்ம பொறுக்க ஆரம்பிப்போம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் பழக்கம். ஆனால் இங்கு வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்களேன், சில விதைகளை ஆண்டவர் வழியருகே விடுகிறாராம், சில விதைகளை ஆண்டவர் கற்பாறையில் விடுறாராம், சில விதைகளை ஆண்டவர் முள் செடிக்குள்ளே விடுறாராம், சில விதைகளை ஆண்டவர் நல்ல நிலத்தில் விதைக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பலனை தர வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு 3 கருத்துக்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, தேவன் விதைப்பதில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு சாதாரணமாகவே இருக்கக்கூடாது, ஒரு நல்ல விளைநிலமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஒரு சந்தோஷம் உடையவர்களாய், ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் தர அவர் ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதான் நம்ம வாசித்தோம், தேவன் விதைக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். முதல் காரியம், நம்ம இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும், அவர் விதைக்க விருப்பம். அவருக்கு என்னன்னா, எப்படியாவது எந்த விதத்திலேயாவது ஒரு மனிதன் எனக்கு பலன் கொடுத்துட மாட்டானா, எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்ட விட மாட்டாங்களா, எப்படியாவது என்னோட கிட்ட நெருங்கிட மாட்டாங்களா? அதனால ஆண்டவர் கற்பாறைன்னு பார்க்கறது இல்லை, முள்ளுன்னு அவர் பார்க்கறது இல்லை. தெரியும், அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாம் அவருக்கு தெரியும், சகலமும் அறிந்த தேவன். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, சில விதைகளை நான் என்ன செய்யறேன்னா கற்பாறையில் விதைக்கிறேன். ஏன்னா அது விளைந்தது. அங்கே தான் வாசித்தோம், அவைகள் என்ன செய்தான்? விளைந்தது இல்லாமல் கிடையாது. அதே நேரத்தில் முச்செடியில் விழுந்தது கூட விளைந்தது. ஆக மொத்தம் தேவனுடைய விருப்பம் என்னன்னா, அவர் விதைக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது, விதைப்பதில் பட்சபாதம் பார்க்காதவராக இருக்கிறார் தேவன். 2வது என்ன கண்டென்ட்னா, அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பட்சபாதமே இல்லை பாருங்களேன். ஓ, இவனுக்கு நல்லா ஆராதிக்கிறான், அதனால இவன் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம். ஓ, இவன் வாழ்க்கை நிறைய காசு கொடுத்து ஊழியத்துக்கு செலவு பண்ணுறான், அதனால இவன் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம். அப்படியெல்லாம் தேவன் மனுஷரை போல ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைத்து பார்க்கிற தேவன் அல்ல. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் விதைக்கிறதுல கூட பாருங்களேன், ஆண்டவர் அப்படியே ஐயோ வழியருக விட்டுறக்கூடாது, முச்சடியில் இருக்கிற விட்டுறக்கூடாது, கற்பாறையில் விட்டுறக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு போறாரு பாருங்க. நல்ல நேரத்தில் விதைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதெல்லாம் நான் விட்டுறக்கூடாது, இதெல்லாம் போயிடக்கூடாது. அவர் தாமதம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா அவர் தாமதம் பண்ணுகிறார்? இன்னும் யாராவது ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களா? இன்னும் பரலோகத்துக்கு ஜனங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்களா? இன்னும் எப்படியாவது ஜனங்கள் என்னை தெரிந்து கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்த்து மனம் திரும்பிட மாட்டாங்களா? தேவ பக்கம் சாய்ந்திர மாட்டாங்களான்னு பார்த்துட்டு தேவன் விதைக்கிறார். மீண்டும் சொல்றேன், அவர் விதைக்கிறதுல எந்த பட்சபாதமும் இல்லை அவர்கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. விதைக்கிறதுல இதே நம்ம கையில் கொடுத்து பாருங்க, இங்க இருக்க யாராவது கொண்டு போய் கற்பாறையில் போய் விதைப்போமா? யோசிப்போம், எப்பா இவ்வளவு வாங்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டு வந்து இந்த இடத்துலயே நான் வேஸ்ட் பண்ணுறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் விருப்பம் என்ன தெரியுமா? பட்சபாதம் இல்லாமல் விதைக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, விதைத்ததில் பலனை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, விதைத்ததில் பலனை பார்க்கிறார். விதையை போட்டுட்டு அப்படியே கண்டுக்காம போகிற தேவன் அல்ல. அப்படி கண்டுக்காம போயிருந்தாருன்னா வழியருக விழுந்ததை பற்றி கவலைப்படாமல் போயிருக்கணும். அங்கே வசனம் சொல்லுது, பதில் சொல்கிறார் பாருங்களேன், அது பட்சி வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. 2வது சொல்கிறாரு, கற்பாறையில் விழுந்தது, அது வந்துச்சுப்பா. அப்போனா என்ன அர்த்தம்? அவர் பார்க்குறாரு, நான் விதைச்சேன்ல அது வந்திருக்கான்னு அவர் நம்ம மேலே ரொம்ப கேர் பண்ணுற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை இவ்வளோ மகிமையாக வச்சிருக்கிறார்.
அதை விதைச்சிட்டு அது கற்பாரை தான், கரடுமுழானது தான், முரண்டு பிடிக்கிறது தான், விட்டு கொடுக்காத சுவாபந்தான், மன்னிக்காத சுவாபந்தான் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஏன் வசனம் என்கிற விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அதில் ஒரு பலன் வந்துடாதா, ஒரு அற்புதம் நடந்துடாதா அப்போ சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு பாருங்களேன். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அது ரெண்டாவது பார்க்குறோம், அது எழும்பி தீந்து காய்ந்து போனது. முச்செடியில் போட்டது கூட பாருங்க, யாராவது முச்செடியில் போட்டு யோசிப்போமா? ஆனால் முச்செடியில் போட்டது கூட பதில் சொல்றாரு, அது நெருக்கி போடப்பட்டது. அப்படின்னு அர்த்தம், போய் பார்க்குறாரு ஆண்டவர் விதையை பார்க்குறாரு. நான் விதைச்சேனே, நான் கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைச்சேனே, இத்தனை நாள் செய்தேனே, எதையாவது ஒரு அற்புதம், எதையாவது ஒரு அறுவடை இருக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படின்னா விதையின் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, விதைத்தவர் மேலேயும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது. தேவன் நமக்கு போதிக்க வேண்டிய வசனங்கள், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, என் தேவன் விதைக்கும் போது யாருக்கும் பட்சபாதம் பார்க்காம ஒரே விதத்தில் ஆசீர்வாதங்களை, ஒரே விதத்தில் மேன்மைகளை ஆண்டவர் ஃப்ளோ ஆகும்போது ஒருத்தர் பக்கம் மட்டும் சார்ந்து வாழலை, ஒருத்தர் பக்கம் மட்டும் போய் நிற்கலை, எல்லாரையும் ஆசீர்வதிக்க பட்சபாதம் இல்லாமல் தேவன் விரும்பினார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் கடைசி வரையும் வந்துட்டு, நான் இத்தனை நாளாக விதைச்சேன், இத்தனை நாளாக தண்ணீர் பாய்ச்சினேன், இத்தனை நாளாக செய்தேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், இந்த வருஷத்துக்குள்ள ஒரு மேன்மை, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு அறுவடை, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு காரியத்தை நான் பாத்திர மாட்டேனான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வருகிறார் என்பது என்னுடைய கருத்து. இப்போ அடுத்து நான் சொல்லுவேன், அவர் ஒவ்வொரு முறையும் வந்து ஏமாந்தும் போயிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. நான் மீண்டும் சொல்லுகிறேன், விதை அல்ல. நம்ம வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம், ஏன் இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை, இன்னும் ஏன் ஒரு பெரிய மேன்மைக்குள்ளே கடந்து வரலை, இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு பெரிய ரிசல்ட்டை நான் பார்க்கலன்னா, இப்போ விதை மேலே பிரச்சனையே கிடையாது. நமக்கு வேண்டியதை, நமக்கு தேவையானதை சில நேரங்களில் சிலரை கொண்டு தேவன் நமக்கு போதித்தார். அது 100% உண்மை. அதே சமயத்தில் போதித்த தேவன், நடத்தின தேவன் அந்த விதையை குறித்து போதிக்கும் போது பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்க அவர் விரும்பினார். மூன்றாவது நான் சொன்னேன், அதை கேர் எடுத்து பார்த்தாரு, எப்படியாவது அதுக்கு முயற்சிகளையும் அவர் செய்தார். தண்ணீர் கண்டிப்பாக கற்பாறையில் விட்ட விதைக்கும் தண்ணீர் போட்டிருக்கப்படும், முச்செடியிலையும் தண்ணீர் வெளித்தப்பட்டிருக்கும். ஏதாவது விதத்தில் அந்த விதை வளர்ந்துராதான்னு சொல்லி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது உண்மை. ஆனால் ஏன் ஒரு பெரிய மாற்றம் இல்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் நான் பார்க்க முடியல அப்படின்னா, என் நிலம் சரியாயில்லை. நீங்கள் வேணா வாசிங்க, ஒரு வசனத்தை காட்டி கொடுக்குறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் பகுதி மட்டும் வாசிங்க. மீகா 6வது அதிகாரம் 15வது வசனம். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். அப்ப என்ன செய்தோம்? சில நேரம் நம்ம ஜெபித்திருக்கலாம், பலவற்றை நாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு பெரிய காரியம், ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் ஒரு அறுவடை, ஏன் ஒரு செழிப்பு இருக்க முடியலன்னா, அதுக்கு காரணம் விதை அல்ல, விதைத்தவர் அல்ல, நிலம்தான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த நிலம் சரியாய் மாறுமானால் நிச்சயமாக சொல்ல முடியும், தண்ணீர் மேலே போடுப்பா ஆகாரத்தை, பலனை காண்பான்னு சொல்கிறார். தண்ணீர் மேலே போட்டதுக்கே அற்புதம் நடக்கும்னா, அவரை நம்பி விதைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான்னு வாசிக்கிறோம். பஞ்ச காலம், கொடிய காலம். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் தைரியமாய் விதைத்துட்டு சொல்றாரு, ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு மனிதன் விதைத்து அந்த விதையையே கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க முடியுமானால், நம்முடைய நல்ல நிலமாய் மாறி இந்த நிலத்தில் சரியானபடி விதைப்போமானால், நாம் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தரல போதுமானவராக இருக்கிறார். நிலம் சரியில்லாமல் இருப்பதனால விதை இருந்தும் பலன் இல்லை. விதை, அதாவது நிலங்கள் சரியில்லாமல் இருந்து
விதைகள் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தாலும் பலன் இல்லை. விதைகள் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், விதைகள் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் நல்ல குவாலிட்டியாக எடுத்து பேசலாம், நல்லா பண்ணலான்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஆனால் அந்த நிலங்கள் அக்செப்டேஷனே இருக்காது. அந்த நிலங்கள் வந்து அதை புரிந்து கொள்வதோ, அந்த விதையை ஏற்றுக்கொள்வதோ, அந்த விதையை குறித்த ஒரு அங்கீகாரமோ அதுக்குள்ளே இருக்காது. அதை அப்படியே மூடி அப்படியே வச்சிடும். கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த விதை அப்படியே போயிடும், இருக்காமையே போயிடும். நல்லா கவனிங்க, நிலங்கள் சரியில்லாமல் இருந்து விதைகள் எவ்வளவு தரமாக இருந்தாலும் அதனால் பலன் இல்லை. அதே சமயத்தில் விதைகள் சாதாரணமாக இருந்தாலும், விதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நிலங்கள் மட்டும் சரியாக இருக்குமானால் அதை 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். சில நிலங்களை உங்களுக்கு நான் வேகமாக காட்டி கொடுத்து, ஆண்டவர் சொல்லுகிற சில நிலம் அதை சரி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். 107 சங்கீதம் 35வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சில நிலங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். 107 சங்கீதம் 35வது வசனம். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. நம்பர் 1, முதல்ல இங்கே சொல்லப்படுகிற நிலம் வறண்ட நிலம். வறண்ட நிலம், ட்ரை லேண்ட். இந்த ட்ரை லேண்டுக்கு எப்படின்னா, என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும், என்னதான் நம்ம செய்தாலும் கொஞ்ச நேரம்தான் ஈரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நிலங்களை பார்த்தீங்கன்னா வெடுப்பு விட்டுருக்கும். அதில் போய் நீங்கள் தண்ணியை ஊற்றி பாருங்கள், டக்குன்னு எரியும், நல்லா உறிஞ்சிடும். நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இருக்கும். சரி, நல்லா நிலம் சரியாயிடுச்சுன்னு நினச்சா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா தண்ணியே இருக்காது. சில பேர் அப்படி தான், சபைக்கு வரும்போது மட்டும் அந்த ஒரு தண்ணீர், ஒரு அபிஷேகம், ஒரு ப்ரெசன்ஸு, ஒரு அனாயிண்டிங் அப்படி இருக்கும். ஒரு வசனத்தை கேட்கும்போது ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா ஒரு வறண்ட நிலமாக இருக்கும். இந்த நிலத்தை தேவன் இன்று மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாழான நிலத்திலும் போதும். நல்லா கவனிங்க, பாழான நிலம். சரியா? 2வது என்ன நிலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, பாழான நிலம். இந்த பாழான நிலம் அப்படின்னா என்னென்னா, நல்லா தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா தான் இருந்துச்சு, அந்த நிலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த நிலம். நல்ல நிலம்தான். ஆரம்பத்தில் நல்ல செழிப்பாக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கர்த்தர் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்தது. ஆரம்பத்தில் தேவன் மேலே ஒரு அது என்ன விதை கொடுத்தாலும் பலன் கொடுக்குற ஒரு நிலமாக இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக 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 ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியம், அதனால் அது பலன் கொடுக்காமல் போய் பாழான நிலமாக மாறிடுச்சு. 3வது நிலம், சங்கீதம் 63 1வது வசனம். சங்கீதம் 63 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. அடுத்து பாருங்க, தண்ணீரற்ற ஒரு நிலம். தண்ணீரற்ற ஒரு நிலம் அப்படின்னா நல்லா இருக்கும், ஆனால் என்ன இல்லைன்னா தண்ணீரே இல்லை, அபிஷேகமே இல்லை, எந்த ஒரு வசனத்துடைய ஆழமும் எதுவுமே இல்லை, தண்ணீரற்று உலர்ந்து போய் இருக்கிற நிலம். 4வது மத்தேயு 13:22வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், அல்லது எபிரேயர் 6:8 வாசிங்க வேகமாய். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட. அடுத்து முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடம் இதெல்லாம் நான் விளக்கி காட்டுறேன். 1 வறண்ட நிலம், 2 பாழான நிலம், 3 தண்ணீரற்ற நிலம், 4 முள்ளுள்ள நிலம். நல்லா கவனிங்க, நிலம் சபிக்கப்பட்டது எப்போ? ஆதாம் நாட்களில். நல்லா கவனிங்களேன், ஆதாம் நாட்களில் ஆண்டவர் ஆதாமை திருப்பி அனுப்பும்போது அதை சரி செய்ய அனுப்புகிறார். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆதாமை கர்த்தர் பயிரிடுவதற்கு, நீ சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கே முள்ளு வரட்டும்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் முள்ளு கிடையாது, அது வரைக்கும் ஆசீர்வாதமான நிலம்தான். ஆனால் ஒரு பாவம் செய்தபோது, தேவன் விரும்பத்தகாத காரியங்களை செய்தபோது அந்த நிலம் சபிக்கப்படுகிறது. அந்த நிலம் ட்ரை லேண்டாக மாறுது, அந்த நிலம் தண்ணீரற்றதாய் மாறுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆதாம் அதை சரியாக செய்யலை, அதான் சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. சரியா? நல்லா கவனிங்க. உழுகிறவன் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையோடு. இந்த விதையை நான் விதைக்க போறேன்னா உழுணும். உழுதாதான் அந்த நிலம் மாறினாதான், அந்த நிலம் விட்டு கொடுத்தாதான், அந்த நிலம் இறங்கி வந்தாதான், அந்த நிலம் விதையை ஏற்றுக்கொண்டாதான், அந்த நிலம் தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தாதான் அந்த நிலம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, ஒருவேளை என் நிலம் வறண்டதாக இருக்கலாம், ஒருவேளை என் நிலம் தண்ணீரற்றதாக இருக்கலாம், ஒருவேளை என் நிலம் ஒரு பால் நிலமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு மழையை பெய்ய பண்ணி என் நிலத்திலே கர்த்தர் விதையை தந்து அதை பயிரிட கர்த்தர் செய்வாராக. நிலம் என்பது எதை குறிக்கிறது? அதை தான் நான் சொல்லி 3 கருத்துக்களை நான் வேகமாக சொல்கிறேன். ஒன்று, முதல்ல நிலம் என்பது, ஏன்னா விதையல்ல, நிலமே முக்கியம். மீண்டும் சொல்லுகிறேன், விதையல்ல, விதையில் எந்த பிரச்சனையும் இல்லை, விதைக்கிறவரிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நிலமாகிய நம்ம இடத்துல தான் பிரச்சனை. அப்போ இந்த நிலம் என்பது வேதம் எதை குறிக்கிறது? அதை எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா இந்த ஆண்டு கர்த்தர் வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக இந்த நிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அது வரைக்கும் வறண்ட நிலம்தான் பிரதர் சிஸ்டர். அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கலாம், நிறைய ஜெபிச்சிருக்கலாம். பாருங்க, வாசித்தோம், விதைத்தும் அறுக்காம போனாயே, விதைத்தும் உன்னால் அறுவடை பண்ண முடியும். இவ்வளவு ஜெபித்தும் இந்த உபவாசம் பண்ணுறோம், ஆனால் ஜெபித்திருந்தால் இவ்வளவு ஜெபித்து அதன் பலனை பார்க்கணும்ல. ஒரு மனிதன் பலனை பார்க்கணும், அதை ருசித்தாதான், அந்த பலனை எடுத்தாதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இல்லைன்னா அது ஆசீர்வாதமே இல்லையே. அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இந்த வருஷம் முடிகிறக்குள்ளாட்டி அடுத்த வருஷம் நான் போகும்போது எனக்கு ஆசீர்வாதம் அதை தருவார். ஆனால் அடுத்த வருஷம் ஆசீர்வதிக்கணும்னாலும் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கணும், அந்த நிலம் விளை நிலமாக இருக்கணும், அந்த நிலத்தை உழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் அடுத்த வருஷம் உள்ளே போகும்போதும் அந்த விதையும் நம்ம வாங்கி பலன் கொடுக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம மைண்டு பூரா எதில் இருக்கும்னா அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் விதைக்க ரெடி. நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் விதையை தந்துக்கிட்டே இருக்க ரெடி, விதைச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் நிலம் சரியில்லையே. இன்னைக்கு இந்த நிலத்தை சரி பண்ணாமல் என்னால் இந்த வருஷமும் கொடுத்த ஆசீர்வாதமும் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை முறை அவர் விதைத்தாலும் என் நிலம் சரியில்லாத பட்சத்தில் நான் அறுவடையை பார்க்க முடியாது. அப்போ என் நிலம் சரியாக இருக்குமானால் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தரின் வாழ்க்கையில் தர வல்லமை உள்ளவர். பாருங்கள், யார் வேணாலும் விதைக்கலாம், யார் வேணாலும் நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்ய என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். நம்மை ஆசீர்வதிக்க அவரால் மட்டும்தான் முடியும். என் கடன் மாறணும், என் வியாதிகள் மாறணும், போராட்டங்கள் மாறணும், குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறணும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் நிலம் சரியாக இருக்க வேண்டும். நம்பர் 1, நிலம் என்பதை குறித்து வேதம் எதெல்லாம் காட்டுது அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் சங்கீதம் 97:11 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 97வது சங்கீதம் 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும், அங்க பாருங்க, செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் என்னப்பட்டிருக்கிறது? விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, லிசன். எப்பா நல்ல தெளிவா, நீதிமானுக்கு நல்ல கவனிக்கிற வெளிச்சம் உண்மைதான், ஆனால் செம்மையான இருதயத்தாருக்கு தான் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா முதல்ல வேதம் எதை நிலம் என்று சொல்லுகிறதுனா, நம்முடைய இருதயம் ஒரு நிலம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிலம், இந்த இருதயம் ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்குமானா, இந்த இருதயம் தேவன் விரும்பத்தக்க வகையில் மாறுமானால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். 139ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 139ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். பாருங்கள், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயம்தான் விதைக்கப்பட்ட ஒரு நிலம். இந்த இதயமாகிய அந்த நிலத்தில் விதைக்கப்படும் போது அந்த விதை எப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கணும்.
இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். ஒரு வித்தியாச பார்வையில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். தமிழ்ல அப்படி போட்டிருக்கு, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அப்படின்னு தமிழ்ல. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் ஹார்ட்னு போட்டிருக்கும். அதாவது இருதயத்தின் நடுவில் வைத்து அதை காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சக்கரத்துக்கு மிகப்பெரிய மைய புள்ளி எதுனா அந்த நடுப்புற இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு தான். அதை வச்சு தான் அந்த சக்கரமே சுழலும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மாற்றம். நம்முடைய வாழ்க்கையில் கீழே இருக்கிற வாழ்க்கை மேலே போகணும், ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பணும், ஒரு மேன்மையை நான் அடையணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை பார்க்கணும்னு சொன்னால் அந்த சக்கரம் சுற்றணும்னா இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இருதயத்தில் விதைக்கப்படுகிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். இருதயம் என்கிற நிலம். இன்றைக்கி இருதயத்துக்குள்ள கசப்புகளும் இருதயத்துக்குள்ள கோபங்களும் இருதயத்துக்குள்ள பகைகளும் வருது பாருங்கள். 3 இருதயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 3 இருதயங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மனுஷனுள்ள ஆவியே அன்றி அறிவான். அப்படி போல பாருங்க, முதல் கருத்து, இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று ஒரு மனுஷனுடைய இருதயம். புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்று மனுஷனுடைய இருதயம். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். எனக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தை யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா அறிந்து கொள்ளவே புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருதயம் நித்தமும் பொல்லாததுன்னு பார்க்குறாரு. ஒரு மனுஷனோட இருதயம் எப்படின்னா புரிந்து கொள்ளவே முடியாதான் இருதயத்தை. அதனால தான் முடிவுகள் டக்கு டக்குன்னு மாற்றுறாங்க, முடிவுகள் டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. நிதானமாக காத்திருந்து சரி ஏதோ கத்த செய்கிறாரு நம்ம நிதானிப்போம் அப்படிலாம் இல்லை. ஏன் இல்லைன்னா வேக வேகமாக அப்படி செய்கிறோம்னா அந்த இருதயத்துக்குள்ளே அந்த புரிந்து கொள்ளுதல், யாருடைய இருதயத்தையும் எந்த நபராக இருக்கலாம், எவ்வளவு க்ளோஸாக பழகலாம், ஒரு அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளை பெற்றோருடைய உறவாக கூட இருக்கலாம், ஒரு ஊழியருடைய உறவாக கூட இருக்கலாம். யாருடைய உறவாக இருந்தாலும் சரி, இருதயத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எந்த மனிதனும் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா புரியவே முடியாது பாருங்கள், ரொம்ப ஆழமானது. 2வது காட்டி கொடுக்குறேன். 2வது, இருதயம் ரொம்ப ஆழமானது, டீப். ரொம்ப 1 புரிந்து கொள்ளவே முடியாது, 2 ரொம்ப ஆழமானது இருதயம். அந்த ஆழத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆழமானது. 3வது நான் சொல்கிறேங்க, பொக்கிஷம் உள்ள ஒரு இடம். 3வது ரகசியம் வைக்கப்படுகிற ஒரு இடம் இருதயம். சரியா? அப்போ கவனிங்க, இந்த நிலம், இந்த இருதயம் ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த இருதயமாகிய நிலத்தில் கர்த்தர் விதைக்க அவர் விரும்புகிறார். இந்த இருதயமாகிய நிலம் மாறுமானால் தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி இருதயம் மாறிச்சா? இன்றைக்கி என் இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்குது. எல்லாருமே நான் கசப்போடும் கோபத்தோடும் விரோதத்தோடும் வைராக்கியத்தோடும் பகையோடும் நான் வாழ்கிறேன்னா அதனால தான் ஆசீர்வாதம் தடவண்ணுதா? அதனால தான் என் வாழ்க்கையில் வச்சுருக்கிற மேன்மைகள் குறைந்து போதா? ஏதோ ஒரு காரியம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதை ஆண்டவர் எடுக்க சொல்கிறார். இன்றைக்கி அதை எடுத்து போட்டுட்டா, ஏன்னா அது களை இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் விதைக்க முடியலை. அது வறண்ட நிலமாக இருக்குது, கரடான நிலமாக இருக்குது, அந்த இருதயம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, கர்த்தர் கிரியை செய்ய முடியலை. கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தா இன்றைக்கி ஆண்டவர் இந்த இருதயத்தை பண்படுத்தி இருதயத்தை பக்குவப்படுத்தி அதில் விதைத்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நல்லா கவனிங்க, சுத்திகரிக்கப்பட்டாதான் சுதந்தரிக்கவே முடியும்.
நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அங்க பாருங்க, வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்களே, கொள்ளையினாலும் பாருங்க உட்புறத்தை சுத்தமாக்குப்பா. உட்புறம் தான் முக்கியம். நான் எதை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னா மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நான் எதை பார்த்து ஆசீர்வதிப்பேன்னா இருதயத்தை பார்த்து தான் நான் ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் உட்புறத்தில் எந்த பகுதிகளெல்லாம் சுத்தமாக்கப்பட வேண்டுமோ நமக்கு தெரியும். நம்ம இருதயம் நமக்கு தெரியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்றத நம்ம நல்லா அறிவோம். நான் முழுமையாக நல்லா ஜபிக்கிறேன்னா, நான் நல்ல வேதத்தை வாசிக்கிறேன்னா, நான் உண்மையிலேயே தேவ சமூகத்தை நிற்கிறேன்னா, நான் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா, சற்று யோசித்து பாருங்கள். உண்மையாக நீதியாக நான் வாழ்கிறேன்னா, என் உள்ளத்துக்குள்ளே இன்னும் உலக விருப்பங்கள், இன்னும் பாகால வழங்குகிற காரியங்கள், உலகத்துடைய ஆசைகள், விருப்பங்கள், இவைகளெல்லாம் எனக்குள்ளே தங்கி இருக்குதா? இவையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி என் தேவனை நான் ஆசீர்வதிக்க முடியும்? இந்த நிலம் ஒரு வறண்ட நிலமாச்சு, இந்த நிலம் ஒரு பாலான நிலமாச்சு, இந்த நிலம் கரடுமுடான நிலமாச்சு, இந்த நிலத்தை எப்படி கர்த்தர் விதைக்க முடியும்? என் நிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், அந்த விதைக்கிற விதை 100 மடங்கு பலன் தர வேண்டுமானால் என் இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் இருதயத்தின் உட்புறம் சுத்தமாகணும். சிஸ்டர் பிரதர், இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம கேட்கலாம். ஆனால் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை மறந்துடவே முடியாது. மனுஷன் முன்பதாக எல்லாத்தையும் மறைச்சிடலாம், மனுஷன் முன்பதாக எல்லாம் பண்ணிடலாம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறோமே, குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் இல்லையே, நம்ம வாழ்க்கையில் எப்படி தேவன் விதைத்து 100 மடங்கு கர்த்தர் பலன் தர முடியும்? சற்று யோசித்து பாருங்க. அதனால தான் சங்கீதக்காரர் 51 சங்கீதம் 10 ஜெபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என் ஹார்ட்டு சுத்தமாக இருக்கணும். என்னுடைய இருதயம் வாங்கி நிலம் அது பியூரிட்டியாக இருந்தால் தான் அதில் ஆண்டவர் விதைக்கும் போது அதுதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அதுதான் என் வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்க முடியும். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் மிக தெளிவாய் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, இருதயம் என்கிற நிலம் ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த இருதயம் என்கிற நிலம் உட்புறம் சுத்தமாக இருந்தால் வெளிப்புறமும் சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் யோபு 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோபு 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், உம்முடைய இருதயம் அப்போ ஒரு மனுஷனை ஒரு இருதயம் வழி நடத்துது பாருங்களேன். ஒரு மனுஷனை இருதயம் வழிநடத்துது பாருங்க. அதான் சொல்கிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல இருக்க காரணம் என் இருதயம்தான். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கி நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது அதை யோசிப்போம். என் தேவனுடைய சமூகத்தில் இருக்குதா, தேவன் விரும்பின விதத்தில் இருக்குதா, தேவன் பிரியப்படுகிற விதத்தில் இருக்குதா, இல்லை உலகத்துடைய காரியத்தில் இருக்குதா? என் இருதயம் எங்கே இருக்குது? இன்றைக்கி மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு விதை அல்ல, என் நிலம்தான் முக்கியம். என் நிலம் சரியாக இருக்குமானால் என் வாழ்க்கை மிக மேன்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அவன் இருதயம் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். இதை மாற்றி சொல்லணும். ஒரு இருதயம் எப்படி இருக்குதோ ஒரு மனுஷன் அப்படிதான் இருப்பான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கான். அவன் அப்படிதான் இருப்பான். அவன் இருதயம் எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பான். அவன் அப்படிதான் இருப்பான். நம்ம இருதயம் எப்படி இருக்கோ நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்போதான் அந்த நிலம் விதைக்கப்படும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், விதைகள் அல்ல நிலமே முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன அர்ப்பணிப்பு, 2 நிமிஷம் உங்கள் கையை மட்டும் உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, என் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். பிரதர், இப்போ நீங்கள் கை உயர்த்துக்கிறது கூட கர்த்தர் பார்க்குறார். சிஸ்டர், ஏதோ கடமைக்கு உயர்த்தாமல் உங்கள் உள்ளத்துலேருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தே ஆகணும். என் குடும்பத்துக்குள்ளே ஒரு செழிப்பை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு ஒரே வழி, இந்த விதைகளை விதைப்பதற்கு என் நிலமாகிய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன்.
ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் உட்புறத்தை சுத்தமாக்கும், என் உட்புறத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் உட்புறம் பரிசுத்தமாக மாறட்டும். என் உட்புறத்தில் தேவன் விதைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலமாய் என் இருதயம் மாறத்தக்க கிருபைகளை கத்தரிங்களுக்கு தருவீராக. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். உள்ளத்திலிருந்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். இயேசுவே அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். இயேசுயா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. ரெண்டாவது, நிலம் என்பது எதை குறிக்கிறது? முதல்ல சொன்ன என் இருதயம் என்கிற ஒரு நிலம். இருதயமாகிய நிலத்தில் அவர் விதைக்க விரும்புகிறார். இந்த இருதயத்திலிருந்து தான் எல்லா விஷயமும் புறப்பட்டு வரும். நல்லதும் கெட்டதும் எல்லாம் என் இருதயத்துக்குள்ளேருந்து தான் வெளியே வரும். அப்படின்னா என்னுடைய இருதயம் ஒரு தூய்மையாய், என் இருதயம் ஒரு நல்ல நிலமாய் இருக்குமானால் இந்த ஆண்டு என் இருதயத்தை பார்த்து என் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். நம்பர் 2, சரியா, எண்ணம் என்கிற நிலம். எண்ணங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும், அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? நல்லா கவனிங்க. எண்ணங்கள் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரைட் கம் ஃப்ரம் ரைட் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சரியானது வரணும்னா, நான் மேன்மையானது கிடைக்கணும்னா ஒரு மேன்மையான மனிதனாக நல்ல மனிதனாக மாறணும். ஒரு நல்லது கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், எண்ணங்கள் எப்படி இருக்குது? நம்முடைய எண்ணங்கள்னால் உணர்வு, விருப்பம், ஆசைகள், இவைகள் எல்லாம் எண்ணங்கள். இவைகளெல்லாம் எப்படி இருக்குன்னு சற்று யோசித்து பாருங்களேன். இந்த நிலம் ரொம்ப சரியாக இருக்கணும். சொல்லுவாங்க நிறைய பரிசுத்தவான்கள், சத்துரு அந்த சிந்தைக்குள்ளே விதைப்பானான் தீயதை. அவனால் விதைக்க முடியுமே தவிர எந்த சூழ்நிலையும் சிந்தைக்குள்ளே என்ன யோசிக்கிறோன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது கர்த்தர் மட்டும்தான் அறிந்திருக்க முடியும். அப்போ இந்த எண்ணங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். பாருங்கள், ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய வட்ட அளவிலே எண்ணங்களை யோசிப்பாங்க. குறுகிய வட்டத்தோடையே நாங்கள் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆனால் அப்படி இல்லாதபடி எண்ணங்கள் ரொம்ப விரிவடைந்து இருக்குமானா, நல்ல எண்ணங்களோட யார்கிட்ட பேசினாலும், யார்கிட்ட பழகினாலும், யாருக்கு என்ன செய்தாலும் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அந்த எண்ணத்தை வைத்து தான் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வேணால் வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை, மனுஷனுடைய அக்கிரமம் அங்க பாருங்க, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது பொல்லாதது. கர்த்தர் கண்டு விசனப்படுறார். அவ்வளவு மேன்மையா வச்சது நினைச்சார்.
ஜனங்களை தனக்காகவே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நம்மளை ஏற்படுத்துனதே அவர் துதிக்கிறதுக்கு தான். ஆனால் அவங்க எண்ணங்களை பார்த்துட்டு கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுறார். என்னன்னா அவருடைய விருப்பம், ஆசை, உணர்வு எல்லாமே எப்படி இருக்குன்னா பொல்லாததாகவே இருக்கு. இந்த எண்ணம் என்கிற நிலத்தில் நம்ம கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் உண்டாயிருக்க கடவுதுன்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போல நினைக்க, அவரை போல பேச, அவரை போல பழக நம்ம விரும்பணும். ஆனால் அந்த ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கன்னிங் மைண்ட் இருக்கும் பாருங்களேன். எப்போவுமே எதையாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், எதை பேசினாலும் அதில் ஒரு தாக்கத்தை கொடுக்கணும், ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி இல்லாதபடி நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா நல்ல பரந்த விரிந்த எண்ணத்தோடு ஆண்டவரே எண்ணத்தை பார்க்கிறார் கர்த்தர். ஒரு மனிதனை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனிதனை கர்த்தர் அப்படி தான் உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க பாருங்க, இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே. அப்ப நல்ல எண்ணங்கள் இருக்கணும். பாருங்க, எலியா சொல்லுவாரு, எப்பா பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. ஏன் ரெண்டு நினைவோடு குந்தி குந்தி நடக்கிறீங்க? ஏன் ரெண்டு நினைவுகள் நமக்குள்ள இருக்குது? மீண்டும் சொல்லுகிறேன், விதை அல்ல நிலமே முக்கியம். அதான் செய்தி தலைப்பு. விதை அல்ல, விதை ரொம்ப நல்லது தான் சிஸ்டர் பிரதர். பல வாரங்களாக செய்திகளை கேட்குறோம். நம்ம எண்ணம் மாறிச்சான்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய எண்ணங்களில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சான்னு யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய குணாதிசயங்கள் மாறினதா? என்னுடைய கேரக்டர் முதல்ல இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ என் கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்? இந்த நிலங்கள் எண்ணத்தில் விதைக்க விதைக்க அந்த நிலத்தை சரிப்படுத்தினால அது 100 மடங்கு பலன் கொடுத்தது. அதனால் என் எண்ணங்களில் தீயது வரல, தீமையை நன்மையால் வெல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என் எண்ணத்தை மாற்றிருக்கிறார். இன்னைக்கு எண்ணங்கள் வேணும் பிரதர். நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்கள். இன்னும் எம்மட்டும் ரெண்டு நினைவாக இருப்பீங்க, இன்னும் எம்மட்டும் 2 நினைவோடு குந்தி குந்தி நடப்பீங்கன்னு கர்த்தர் கேட்குறாரு. இன்னைக்கு பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். ஏசாயா 55 7வது வசனம். நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன். அதான் அர்த்தம், திரும்ப கடவன். இன்னைக்கு திரும்பினால் என் எண்ணங்கள், அந்த நிலம், அந்த எண்ணம் என்கிற ஒரு காரியம் இருக்கு பாருங்களேன். நான் எதை பார்த்தாலும் தீயதாவே பார்க்குறேன். ஒருத்தர், அதாவது யார் நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும், நல்லா கவனிங்களேன், யாரை பற்றி யார் நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ம மைண்டு கரப்டட் ஆகிடும். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவையில்லாததை கேட்காத. நான் அப்போல்லாம் யோசிப்பேன், ஏன் இப்படி சொல்கிறாங்க? இல்லை, அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தரை குறித்த தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே பதிவு ஆரம்பிக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம தப்பாகவே பார்க்கக்கூடிய நோட்டம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் பிரச்சனை காரணம் என்ன? கணவன் மனைவிக்கான பிரச்சனை காரணம் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளையும் புரிந்து கொள்ளாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? சபையை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய எண்ணங்களில் விழுந்த விதைகள். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், என் எண்ணம் என்கிற நிலத்தில் நல்ல எண்ணங்களை கர்த்தர் உதிக்க கிருபை தருவாராக. அவர் கல்வாரி சிலுவையில் கழுவட்டும். இன்றைக்கி கழுவி ஒரு நல்ல எண்ணத்தோட, யாரை பற்றியும் குறை பேசாமல், யாரை பற்றியும் முறுமுறுக்காமல், யாரை பற்றியும் தவறாக யோசிக்காமல் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ட்ரெயின் பண்ணி பாருங்களேன். நான் யாரை பற்றி தவறாக பேச மாட்டேன், நான் யாரை பற்றி தப்பாக யோசிக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என்னுடைய நிலத்தை, இந்த எண்ணத்தை தூய்மையாய் வைத்துக் கொள்ளும் போது, கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறும்போது என் தேவன் எனக்குள் பெரிய ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 3வது, விதை அல்ல
நிலமே முக்கியம். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல தேவன் நம்ம விதைக்க விரும்புகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் நம்முடைய வயல்வெளி வாசனையை முகர விரும்புகிறார், தேவன் நம்முடைய வயல்வெளிக்குள் உலாவ விரும்புகிறார். அரிக்கட்டுகளை எடுத்து அவைகளை அறுத்து அவைகளை நல்ல சந்தோஷமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். அப்படி விரும்பணும்னா விதையில் குற்றம் அல்ல, விதைக்கிறவரிடத்தில் குற்றம் அல்ல. நிலமே பாழா இருக்கிறது, நிலமே வறண்டதா இருக்கிறது, நிலமே தண்ணீரற்றதா இருக்கிறது. அது மாறணும்னா முதல் நிலம் இருதயம் என்கிற நிலம் மாற வேண்டும். ரெண்டாவது எண்ணங்கள், நம்முடைய மனதில் இருக்கிற விருப்பங்கள், எண்ணங்கள், அந்த நிலம் மாறணும். மூன்றாவது சங்கீதம் 126 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம். 126ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். செயல்பாடு என்கிற நிலம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்கைக்கு தக்கதான, வாசிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் படிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தெளிவா சொல்றாங்க, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். செய்கைகளுக்கு உண்டான ஒரு பலன் நம்ம அறுத்து தான் ஆகணும். அந்த செய்கைகளுக்குரிய நிலம் ரொம்ப தூய்மையா இருக்குமானால் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எரேமியா 17:10 வாசித்து பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி, பாருங்க, செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவர். அப்ப நல்லா தெளிவா தெரியுது, நம்முடைய செய்கைகள் ஒரு நிலம். செய்கைகள், நம்ம செய்கைகள் செய்கிறோம்ல, அதுவும் ஒரு, இந்த செய்கைகள் நேர்த்தியாய் தேவன் விரும்பத்தக்க வகையில் இருக்குமானால் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் கடைசியாக முடிக்கிறேன். நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்கிறேன்னா, அடுத்த ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அடைவதற்கும் சரி, ரெண்டுமே எது முக்கியம்னா நிலம் முக்கியம். இந்த நிலம் சரியாக இருந்தால் தான், இப்பயே உழுது வைத்தாதான், இப்பயே அதை சரிப்படுத்தி வைத்தாதான், இப்பயே அதை சீர்படுத்தி வைத்தாதான், வறண்ட நிலமாக இல்லாமல், தண்ணீரற்ற நிலமாக இல்லாமல், பால் நிலமாக இல்லாமல், முச்செடி நிலமாக இல்லாமல் உழுது சரியாக வச்சா இந்த வருஷமும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷத்துக்கு கர்த்தர் விதைக்க போகும்போது அந்த விதை 100 மடங்கு பலன் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். செய்தி தலைப்பின விதை அல்ல, நிலமே முக்கியம். நல்லா கவனி, விதை அல்ல, விதைக்கிறவர் ரொம்ப மிகவும் நல்லவர் சிஸ்டர் பிரதர். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்க முடியுது. அவர் நம்மளை விதைச்சு நம்மளை அறுவடை செய்து நம்மளை செழிக்க வைக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அதுக்கு ஏற்றபடி நம்முடைய நிலம், இருதயம், எண்ணங்கள், செய்கைகள் விட்டு கொடுக்கப்படுமானால் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தர போதுமானவர். கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராய் கடந்து வரலாம். நம்முடைய நிலம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலம் எந்த ஆங்கிளில் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க. பால் நிலமாக இருக்குதா? அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்குது? அதை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் நிலத்தை, என் இருதயத்தை, என் எண்ணத்தை, என் செயல்களை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே அர்ப்பணிங்க. இது உண்மையான ஜெபம் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் வரட்டும். என் நிலம், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தின் அருக்கட்டுகளை என் நிலத்தில் நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் பார்க்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் பார்க்கணும், என் தொழிலில் நான் பார்க்கணும். அதுக்கு என் இருதயத்தை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்றவங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா
உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே